இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. சரியாக இல்லாத ஒன்றின் மீது நாம் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைத்து விடுகிறோம். அது நம் வீழ்ச்சிக்கு காரணமாகும், நம் மனதை கிழிக்கும் ஆயுதம் என்றெல்லாம் அப்போது அறிந்திருப்பதில்லை. காலம் கடந்து அதனுடைய சுயரூபம் வெளிப்படும். அத்தனையும் உங்களிடமிருந்து பறித்து செல்லும். உங்கள் நிம்மதி, உங்கள் சுதந்திரம், உங்கள் புன்னகை, உங்கள் ரசனைகள் என மெல்ல மெல்ல உங்களை பற்றிய உங்களிடம் இருக்கும் நல்லவற்றையெல்லாம் பறிக்கும். ஏதோ ஒன்று இறுதியில் உங்கள் சுயங்களை களவாட ஆரம்பிக்கும் போதுதான் நீங்கள் நிதர்சனத்தை உணர ஆரம்பிப்பீர்கள். இத்தனை நாட்களும் இப்படி நம்பி இருந்தோமே என்று உங்களை நீங்களே நொந்து கொள்வீர்கள். அப்போதுதான் எதிரில் இருப்பவர்களின் முகமூடிகள் கலண்டு விழ ஆரம்பிக்கும். சிலர் இப்படித்தான் தங்கள் சுயநலத்திற்காக உங்களை பயன்படுத்திவிட சிறிதும் யோசிக்க மாட்டார்கள். அவர்களின் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள அன்பினை கூட ஆயுதமாக உபயோகிப்பார்கள். சில கண தடுமாற்றத்தில் ஒரு யுகத்தை ஒரு இருளோடு பயணம் செய்யும் நாம் பல எண்ண அலைகளால் தயாராக இருக்கும் அளவிற்கு யோசிக்க வைப்பார்கள். ஆனால் நம் மீது நமக்கு இருக்கும் கவனங்கள் எல்லாம் சில தகுந்த தருணத்தில் நம்மை வீழ்த்தி விடாமல் பாதுகாத்து விடுகிறது தான். எதிரில் நீ நம்பிக்கை கொண்டிருப்பது இது போன்று போலி முகங்கள் தான் என்று அவர்களின் முகத்தரையை கிழிந்து பார்க்கும்போது உன் மனம் சுக்கு நூறாக இடித்து விடுகிறது. எது வந்தாலும் எது போனாலும் வாழ்க்கையில் நம்மை எந்த அளவிற்கு யார் விரும்பினாலும் வெறுத்தாலும் நம் மீதான நம்பிக்கை, நம் மீதான காதல் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். மற்றவர்கள் செய்கின்ற நன்மையும் தீமையும் நம்முடைய கணக்கு புத்தகத்தில் எந்த பதிவும் வேண்டாம். அதை எழுதுவதற்குத்தான் இறைவன் இருக்கிறான். ஆகையினால் உங்கள் கணக்கு வழக்கில் உங்களுடைய மகிழ்ச்சியும் அதற்கான வழிகளும் உங்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் மட்டுமே இருக்கட்டும். உங்களுக்கு வழி தரும் மனிதர்களுக்கு வாழ்க்கை வலிக்க கற்றுத்தரும் பாடங்கள் ஏராளம் இருக்கின்றன. அதை ரசிப்பதற்காக காத்திருங்கள். லட்சியம் பெரியதாக இருக்குமானால் நமது வெற்றியும் பெரியதாக இருக்கும். எல்லோருக்குமே வெற்றியை பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் ஒரு சிலரே அதற்கான மெனக்கடலை மேற்கொள்கிறார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், கற்று தெளிவது கல்வி, பட்டு தெளிவது அனுபவம். கற்றது மறந்தாலும் பட்டது மறக்காது. சில விஷயங்களை புரிந்தால்தான் அனுபவிக்க முடியும். சில விஷயங்களை அனுபவித்தால்தான் புரியும். வாழ்க்கையில் நாம் கஷ்டப்படும் போது நமக்கு கிடைக்கிற அனுபவம் தான் நம் வாழ்க்கையின் மூலதனமாக செயல்படும். வாழ்க்கையின் கடைசி மிச்சம் அனுபவம் மட்டுமே. அனுபவம் இல்லாத வாழ்க்கை இல்லை. அனுபவங்கள் இல்லை என்றால் அது வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.